அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நான் போன பதிவில் சொன்னது மாதிரி விபாசனா தியானத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக இந்த பதிவில் கூற இருக்கின்றேன். முக்கியமாக தியானம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனதிலும் வருவது ஒரு மதம் சார்ந்த விஷயம் என்பதுதான். முதலில் நான் அதை களைய விரும்புகின்றேன். தியானம் அந்த பேர் தான் தியானம் ஒழிஞ்சு, பட் அதுக்கு பேர் தியானம் கிடையாது. நம்மை நாமே கவனிப்பது, நம்மளோட மூச்சு காற்றை, நம்மளோட உயிர் காற்றை நாம் கவனிப்பது. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறது, இந்த தியானத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, இந்த தியானத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, தயவு செய்து என்னால் அதை கவனிக்க முடியல, பழைய நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, என்னால் முடியாது அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. நான் என்னையே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்ல வரேன். கடந்த 10 வருடங்களாக நான் தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்து தியானம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த 10 வருடங்களில் 2 முறையோ அல்லது 3 முறையோ மட்டுமே எனக்கு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், மிக 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 குறைவான நொடிகள் எனக்கு அந்த ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது. 3 முறையோ 4 முறையோ மட்டுமே. பாக்கி நாள் ஃபுல்லாகவே இந்த 10 வருட காலமும் எனக்கு பழைய ஞாபகங்கள், தூக்கம் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் என் மனதிற்குள் ஒரே ஒரு கான்ஃபிடென்ட். இதை பற்றி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லியிருக்காரு, கோயங்காஜி சொல்லியிருக்காரு, மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சித்தர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், நிறைய பேர் இந்த மூச்சுக்காற்றை கவனிப்பது பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்போது அதில் ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்றது மட்டும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால் மட்டுமே என்னால் 10 வருட காலமாக இந்த தியானத்தை பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பாக என்றைக்கோ இதை விட்டுருப்பேன். இப்போ எனக்கு கிடைத்த இந்த ஒரு புரிதல், எனக்கு கிடைத்திருக்கிற இந்த மகிழ்ச்சி, எனக்கு கிடைத்திருக்கிற இந்த சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதே தான் எல்லாருக்கும் நடைபெறும். நமக்கு இப்போ 10 வருடமாகி இப்போ எனக்கு இவ்வளோ புரிதல் வந்து, இவ்வளோ மகிழ்ச்சி வந்து, இவ்வளோ சந்தோஷம் கிடைத்தும் கூட இன்றைக்கும் நான் தியானத்தில் அமர்ந்து என்னுடைய மூச்சுக்காற்றை நான் கவனிக்க ஆரம்பித்தால் எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. ஒரு சில நாள் மட்டுமே என்னால் அமைதியாக உட்கார்ந்திருக்க முடிகிறது. பெரும்பாலான நாட்களில் என்னுடைய பழைய நினைவுகளோ அல்லது எதிர்கால கற்பனைகளோ அல்லது உடல் அசதியினால் வரும் தூக்கமோ வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதற்காக நான் சலிக்கவில்லை. என் மனதிற்குள் இருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை, என்னுடைய குருநாதர்கள், நம்முடைய மூதாதையர்கள் சொன்னதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதில் நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். அதனால் மட்டுமே என்னால் 10 வருட காலமாக இந்த தியானத்தை செய்ய முடிகிறது. அதை செய்ததினால் மட்டுமே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புரிதல் கிடைத்தது.
இப்படிப்பட்ட ஒரு புரிதலும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கு 10 வருட காலம் எனக்கு காலம் சென்று கொண்டிருந்திருக்கிறது. 10 வருட காலம் ஆகிறது எனக்கு இந்த ஒரு புரிதல் கிடைப்பதற்கு. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செய்து உங்களால் முடியல, ஏன்னா தியானம் நம்மால் செய்ய முடியாது, தியானத்தை நாம் கொண்டு வர முடியாது. நாம் செய்ய வேண்டியது செவ்வனே அமர்ந்திருக்க வேண்டியது தான். நம்ம அமைதியாக உட்காந்துருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு, 1 மணி நேரம் வெட்டியாக உட்காந்துருந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த 1 மணி நேரமாக நாம் மூச்சுக்காற்றை கவனித்து கொண்டு உட்கார்ந்திருந்ததால் நம்முடைய உடம்பில் இருக்கிற பல கழிவுகள் வெளியேறிக்கிறது. மன ரீதியாக, உடல் ரீதியாக பல கழிவுகள் வெளியேறி விடுகின்றன. நம்முடைய உடல் ஆரோக்கியம் அடைகிறது, நம்மளுடைய மனம் புதுப்பிக்கப்படுகிறது. நமக்கும் பிரபஞ்சத்துக்கும், முக்கியமாக நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடைப்பட்ட தூரம் வெகுவாக குறைகிறது. எனவே நம் எண்ணங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்திடம் சென்று உடனடியாக அது நமக்கு திரும்ப கிடைக்கப்பெறுகின்றது. இதை நான் மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக சொல்கின்றேன். ஏனென்றால் நடக்க முடியாது என்ற ஒரு நிகழ்வு நான் வேறு வழியின்றி செய்யும் பொழுது அது நிறைவேறியதற்கு பிறகுதான் நான் இவ்வளவு ஆணித்தரமாக உங்களிடம் சொல்கின்றேன். நீங்கள் செல்வந்தராகணும்னு நினைச்சாலும் சரி, கல்வியாளனாக ஆகணும்னு நினச்சாலும் சரி, சிறந்த மாமனிதனாக ஆகணும்னு நினச்சாலும் சரி, பொருளாதார ரீதியாகவோ, எப்படிப்பட்ட வியாபார ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, உத்தியோகம் ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ, குடும்ப பிரச்சனைகள் ரீதியாகவோ, எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லதை நினைக்கும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தால். ஏனென்றால் நம்மெல்லாம் வந்ததே இந்த பிரபஞ்ச சக்தியினால தான். ஸோ நம்ம நினைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட கடமை. உட்கார வேண்டியது நம்மளோட கடமை. தியானம் பண்ண வேண்டியது நம்ம கையில் கிடையாது. உட்கார வேண்டியது நம்ம கடமை. உட்காந்துருப்போம், மூச்சு காற்றை கவனிப்போம், மற்றதெல்லாம் அது பிரபஞ்சம் பார்த்துக்கும். இந்த மனசுலேருந்து எண்ணத்தை எடுக்கணும், எண்ணத்தை கொட்டணும், எண்ணத்தை உருவாக்கணும், எண்ணத்தை வெளியேற்றணும், எல்லாத்தையும் அது பார்த்துக்கும். அதே போல் நமக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எது வரணும், எது வரக்கூடாதுங்கிறது அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். நம்ம அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்ய 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 உங்களுக்கே இதை பற்றிய ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும். மிகப்பெரிய புரிதல் ஏற்படுவது மட்டுமன்றி அனுபவிப்பீர்கள் அதோட சுகத்தை, அதிலிருந்து கிடைக்கும் அந்த இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் இதற்குள் இவ்வளவு ரகசியங்கள் அடங்கியிருக்கிறதா. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். திரு கோயங்காஜி அவர்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் எப்படி ஆரம்பித்தார், எந்த நம்பிக்கையில் ஆரம்பித்தார், எந்த ஒரு அவருக்குன்னு ஒரு குடும்பமோ அவருக்குன்னு ஒரு பெரிய நிர்வாகமோ வைக்காமல் புத்தர் சொன்னதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுவும் இந்தியாவிற்கு பரப்ப வேண்டும், இந்தியா மூலமாக உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற ஆரம்பித்தார். அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கி இந்த விபாச்சனா தியானங்கிறது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. நீங்கள் நெட்டில் போய் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும். மூளை முடுக்கெல்லாம் இதனுடைய சென்டர்கள் உருவாகி இருக்கின்றன. அது எப்படி நடக்குது, யாரால் நடத்தப்படுகிறது, எப்படி இவ்வளோ கட்டுக்கோப்பாக நடத்த முடியுது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுதான் இதற்கு இந்த தியானத்திற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவர் நினச்சார், அவரோட எண்ணம் பிரபஞ்சத்துக்கு போச்சு, பிரபஞ்சத்திலேருந்து திரும்ப கிடைக்க பெற்று நமக்கெல்லாம் இப்போ இது கிடச்சிக்கிட்டு. இது ஒரு சின்ன உதாரணமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் இதை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தேன். திங்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த விபாச்சனா கிளாஸ் எப்படி நடக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல், சலனமும் இல்லாமல் அமைதியாக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை டீப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் இதே மாதிரி நம் எண்ணங்களில் இருக்கும் அனைத்து எண்ணமும் நம் வேண்டுதல்களும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் போய் பதிஞ்சு மீண்டும் நமக்கு அது கிடைக்கப்பெறும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே தியானம் பண்ணணும்னு நினைங்க, ஆனால் தியானம் பண்ணியே ஆகணும்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? நம்ம பாட்டுக்கு நம்ம மூச்சு காற்றை கவனிச்சுட்டு உட்காருவோம், மற்றதெல்லாம் தானாக நடைபெறும். நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் இறை சக்திக்கும் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.